ஓகே. இந்த லிஸ்ட்ல 12வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரெனோவோட ட்ரைபர். ஆக்சுவலா ஒரு விஷயத்துக்காக இந்த ட்ரைபர வந்து செம்மையா பாராட்டலாம். ஏன் அப்டின்னா, 7 சீட்டர்னால 4 மீட்டர தாண்டிரும். ஆனா 4 மீட்டருக்குள்ள ஒரு 7 சீட்டர எப்படிங்க வடிவமைச்சீங்க? ஆக்சுவலா அ ஆனா 7 சீட்டர் அப்டின்னா, அப்டி ஜாலியாலாம் போ முடியாது. இந்த 3வது வரிசை சீட்டு வந்து குழந்தைகள் கூட உட்கார்றதுக்கு ஒரு அப்டி இடம் இருக்கு. 3வது சீட்ல உட்காந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அவ்வளவு ஒரு ரொம்ப இட நெருக்கடியா, அப்படி நெருக்கு மச்சான் போட்டுட்டு தான் போ முடியும். லாங் டிரைவ்ஸ்லாம் செட்டே ஆகாது. ஆனா, இதோட வீல் பேஸ் பாருங்களேன். 2626 மில்லிமீட்டர் இந்த 4 மீட்டர் செக்மென்ட்ல வேற எந்த கார்லயுமே இந்த வீல் பேஸ் வந்து இருக்க முடியாது. ஸோ, அதனால நடுவரிசை சீட்ல உட்கார்ந்தவங்கலாம் ரொம்பவே சூப்பர். இப்ப இதே மாரி பொலேரோ மாரி தான் இதுவும் வந்து அவுட் சைடு விசிபிலிட்டி வந்து சூப்பரா இருக்கும். என்ன இதோட 1 லிட்டர் அந்த 3 சிலிண்டர் என்ஜின் வந்து அப்படி தடதடக்கும். ஆனா, டிரைவர வந்து யார் ஓட்டுனாலுமே பார்த்தீங்கன்னா, 12 கிலோமீட்டர் தாண்டி மைலேஜே தராது போல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பூட் ஸ்பேஸ் 625 லிட்டர் 85லிருந்து 625 லிட்டர் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, நீங்க வந்து ஒரு பேருக்கு வேணா இந்த 5 சீட்டர வாங்கிக்கலாம். மத்தபடி இதோட ஃபேப்ரிக் சீட் இருக்குல்ல, இது வந்து நாள் ஆக ஆக கொஞ்சம் வந்து ஸ்மெல் அடிக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ, இன்கேஸ் நீங்க ட்ரைபர் வாங்குனீங்க அப்படின்னா, ஒரு கவர் வந்து போட்டுறது பெட்டர். மத்தபடி இதோட பாதுகாப்பு அப்படின்னா, இதுலயும் கொஞ்சம் நீங்க சமரசம் பண்ணி தான் ஆகணும். இது காம்பேக்ட்டா இருக்கிறதுனால, இப்ப நீங்க புதுசா கார் வாங்குறீங்க, பழகுறீங்க அப்படின்னா கூட இது ஈஸியா வந்து அப்படி பார்க் பண்றது, அப்படி ஹேண்ட்லிங் ஜாலியா பண்றது, இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ட்ரைபர் நல்லா இருக்கும். இதோட மைனஸ் பார்த்தீங்கன்னா, அது ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் தடதடக்கிறதா வந்து சொல்றாங்க. அப்புறம் கியர் பாக்ஸ் வந்து ஜெர்க்கினஸ் வந்து கொஞ்சம் ஓவராவே இருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லயும் வந்து இந்த ரெனோ வந்து ட்ரைபர் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். மத்தபடி சூப்பர் 7 சீட்டர் விலை கம்மியான ஒரு 7 சீட்டர்.